குடியரசு தின விழாவில் அண்ணல் அம்பேத்கர் பெயரை இருட்டடிப்பு செய்தது ஏன் என்ற தலைப்பில் விடுதலை ஏட்டின் தலையங்கத்தை இப்போது வாசிக்க நீங்கள் கேட்கலாம். மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் நடைபெற்ற குடியரசு நாள் விழாவில் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கரின் பெயரை வாசிக்க தவறிய அமைச்சரை பெண் வனக்காவலர் ஒருவர் துணிச்சலுடன் வழிமறித்து கேள்வி எழுப்பிய நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் நீர்வளம், பேரிடர் மேலாண்மை மற்றும் கும்பமேளா நிர்வாகத்துறை அமைச்சர் கிரிஷ் மகாஜன் நாசிக்கில் நடைபெற்ற குடியரசு நாள் விழாவில் உரையாற்றினார். தனது உரையில் அம்பேத்கர் பெயர் வந்த 3 இடங்களிலும் அவர் பெயரை உச்சரிக்காமல் அந்த நபர், தட் பர்சன் என்று மராத்தியில் குறிப்பிட்டு பேசினார். நிகழ்ச்சி முடிந்த பிறகு பரேடில் நின்று கொண்டிருந்த பெண் வனக்காவலர் மாதவி ஜாதவ் நேரடியாக மேடைக்கு சென்று ஒலிபெருக்கியை கையில் எடுத்து அமைச்சரை நோக்கி, நீங்கள் ஏன் பாபா சாஹிப் பெயரை உச்சரிக்கவில்லை? நீங்கள் இருக்கும் பதவி அந்த தலைவர் வகுத்து கொடுத்த அரசமைப்பு சட்டத்தால் உருவானது. அவரை பிடிக்கவில்லை என்றால் அரசமைப்பு சட்டத்தை உமக்கு பிடிக்கவில்லை என்று பொருள். நீங்கள் பதவி விலகி சென்று விடுங்கள் என கோபத்தோடு கூறினார். யாரும் எதிர்பார்க்காத இந்த நிகழ்வால் அரங்கத்தில் உள்ள அனைவருமே அதிர்ச்சியில் ஆழ்ந்து விட்டனர். இருப்பினும் அமைச்சர் பதில் எதுவும் கூறாமல் அங்கிருந்து சென்றார். இந்த நிலையில் அவர் காரில் ஏறும்போது ஊடகவியலாளர்கள் இது தொடர்பாக கேள்வி எழுப்பினர். இதனை அடுத்து அவர், நான் வேண்டுமென்றே கூறவில்லை, எனது கண்ணாடியில் உள்ள குறைபாடு காரணமாக இருக்கலாம், இருப்பினும் நான் மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியம் என்றால் நான் மன்னிப்பு கேட்க தயாராக உள்ளேன் என்று கூறிவிட்டு செல்ல முயன்றார். ஆனால் பெண் காவலர் அம்பேத்கர் படத்தினை கையில் வைத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு செல்லுங்கள் என்று கூறி காரின் முன்னால் அமர்ந்து மறியல் செய்ய தொடங்கிவிட்டார். இதனை அடுத்து அமைச்சர் மன்னிப்பு கேட்டார். உடனிருந்த பெண் காவலர்கள் மறியலில் இருந்த மாதவி ஜாதவை அழைத்து சென்றனர். இந்த சம்பவம் குறித்து பேசிய மாதவி ஜாதவ், பெண்கள் இன்று சீருடை அணிந்து அதிகாரமிக்க பதவிகளில் இருப்பதற்கு அண்ணல் அம்பேத்கரே காரணம். தேசிய கொடியில் உள்ள தர்ம சக்கரம் முதல் அசோக சின்ன வரை அனைத்தும் அவர் வழங்கிய கொடை. அப்படிப்பட்டவரை இழிவுபடுத்துவதை வேடிக்கை பார்க்க முடியாது. இதற்காக எனது வேலை போடாலும் கவலை இல்லை. வீடுகளில் பாத்திரம் கழுவியாவது நான் எனது குடும்பத்தை கவனித்துக் கொள்வேன். ஆனால் அம்பேத்கரின் புகழுக்கு இழுக்கு ஏற்படுவதை அனுமதிக்க மாட்டேன் என்று உணர்ச்சி பொங்க தெரிவித்தார். உண்மையில் அந்த பெண்ணின் துணிவும் அறிவு நாணயமும் வெகுவாக பாராட்டத்தக்கது. ஓர் அமைச்சராக இருக்கக்கூடியவர் அரசமைப்பு சட்ட சிற்பி அம்பேத்கரின் பெயரை திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்கிறார் என்பதை ஒரு சாதாரண விடயமாக கருதிவிட முடியாது. திட்டமிட்டே அண்ணல் அம்பேத்கர் பெயரை இருட்டடிப்பு செய்திருக்கிறார். தீண்டாமை எந்த வகையில் கடைபிடிக்கப்பட்டாலும் அது சட்டப்படி குற்றமே. அண்ணல் அம்பேத்கர் பெயரை உச்சரிக்காததன் காரணம் என்ன? அவர் தாழ்த்தப்பட்ட தலித் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் தானே. எந்த வகையில் தீண்டாமையை கடைபிடித்தாலும் குற்றமே என்று அரசமைப்பு சட்டம் 17வது பிரிவு ஆணைத்தரமாக கூறும் நிலையில் சம்பந்தப்பட்ட அமைச்சரின் பதவியை பறித்து சட்டப்படியான நடவடிக்கையை மேற்கொள்வது மிகவும் அவசியமாகும். குடியரசுத் தலைவராக இருந்த மாண்புமை ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பூரி ஜெகநாதர் கோவிலுக்கும் ராஜஸ்தான் புஷ்கர் பிரம்மா கோவிலுக்கும் குடும்பத்தோடு சென்றபோது தடை செய்யப்படவில்லையா? தற்போதைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவையே புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவிற்கு அழைக்காததும் இவர்களெல்லாம் தாழ்த்தப்பட்ட தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் தானே. பிஜேபி அரசு RSSன் கொள்கையை கடைபிடிக்கும் வரைக்கும் இந்த அவலம் நீடிக்கத்தான் செய்யும். தேவை மக்களிடம் விழிப்புணர்வை. இவ்வாறு விடுதலை ஏடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் தெரிவித்திருக்கிறது. அறிவுச்சுடர் வலைக்காட்சிக்கு நீங்கள் புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காணொலியை ஹைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.